கடவுளே, நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும். என் மாமனார் ஆவடியில ஒரு இடத்த வச்சிருக்கான். அந்த சொத்தை என் பேர்ல எழுதி குடுக்கற மாதிரி நீதான் அவர் மனசுல புந்து அருள் புரியணும் கடவுளே. பேப்பர் ஒரு கேடா உனக்கு? கரண்ட் பில் என்ன உங்க அப்பனா கட்டுவான்? உன்னை வாசல்ல தானே உட்கார சொன்னேன், எதுக்கு வந்து உள்ள உட்கார? நான் கட்டின வீட்டுல இருந்துகிட்டு என்னையே நீ வெளியே போக சொல்றியும்? பெரிய வீடு கட்டிட்ட, உட்கார்றதுக்கு வெளியே போய் உட்கார். போ, முதல்ல எழுந்திரி. சோஃபால உட்காந்துருக்க, உனக்கு தான் ஸ்டூல் போட்டிருக்காங்களே வெளியே. எல்லாம் என் நேரம். எப்பதான் விடுதலையோ? வயிறு வேற பசிக்குதே. கவிதா, கவிதா, என்ன கத்திக்கிட்டே இருக்க? ரொம்ப பசி எடுக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடுமா. இதே வேலையா போச்சு. இந்தா சாப்பாடு ஒண்ணுதான் கீடு. இன்னைக்கு வடக்கம் போல பட்னி தானே? சோறு மட்டும் போட மாட்டேங்கிறா, எல்லா வேலையும் வாங்கிக்கிறா. கடவுளே, சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறாள். என்னென்ன வேலை வாங்குறா, ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாள். என்ன தண்டனை கொடுப்பாங்க கடவுளே? இப்படி ராட்சசமா இருக்கும் எனக்கு கிடைச்சிருக்காளே கடவுளே. பார்க்கணும், நீ தான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? கூட்டமா இருந்துச்சுமா. உனக்கு மட்டும்தான் கூட்டமா இருந்ததா? கூட்டம் இல்லம்மா, போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்தம்மா.
காலைஞ்சி சரியாக சாப்பிடலம்மா. சாப்பாடு கொடுமா, பசிக்குது. ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்மா, மயக்கமாக இருக்குது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. சாப்பாடு ஒண்ணுதான் உனக்கு கேடு. சிங்க்ல பாத்திரம் கிடக்குது, தேய்ச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். முன்னாடி இவ்வளோ பாத்திரம் போட்டு வச்சிருக்காளே, என்ன பண்ண போறனோ. சாமான கிளீனா தேயி. கிளீனா தேய்ச்சாதான் உனக்கு சாப்பாடு. பழைய சோறு ரெடியா இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன், வந்து கொட்டிக்க. பழைய சோறு தானா? ஐயோ, செருப்பு வேறு பிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு வேற போகணுமே, இப்ப என்ன பண்றது? கவிதா, கவிதா, என்ன சும்மா கவிதா கவிதான்னு கூப்பிட்டுட்டே? என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு போகணும், செருப்பு தைக்கணுமா, 20 ரூபா இருந்தா கொடுமா. ஏன் வெறும் காலோட போனா செத்தா போயிடுவ? என் பென்ஷன் பணம் 60,000 வாங்கினியம்மா, அதுல ஒரு 20 ரூபா கொடுக்க கூடாது? காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எடுத்த காலி பண்ணு. மணி, செருப்பு தைக்க எனக்கு 20 ரூபா வேணும். இந்தாங்க சார் 20 ரூபா. ஒரு காலத்தில் இப்பேற்பட்ட பதவியில் இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு. டேய், டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடிஷன் ஆபீஸ் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து என் உசுரை எடுத்துட்டு இருக்கிறியே. உனக்கும் ஆத்தாளுக்கும் வடிச்சு கொட்டதான் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நானு? வாடா, உள்ள வாடா. லட்சு, என்ன விட்டு விட்டு. லட்சு வேண்டாம், வேணாம் லட்சு. லட்சு விட்டு விட்டு, படிக்குது. லட்சு விட்டு. சபாடா, உங்க தாத்தா இருக்காரா வீட்டில்? ஐயோ, பசி வேற உயிர் போகுது. கடவுளே, யாராவது அனுப்பேன். உன்னை தேடி நான் வீட்டுக்கு போனேன், வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்? ரொம்ப பசியா இருக்கு, ஒன்றும் முடியல. இல்லை, உன் மருமகிட்ட சொல்லி ஏதோ கஞ்சியாவது கொஞ்சம் வாங்கி கொடுறா, ரொம்ப பசிக்குதுடா. சரி வா, பார்க்கலாம் வா. இவன் கூட போகலாமா வேண்டாமா? டேய், அந்த ஆவடி சொத்துக்காக என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்கடா. நீ என்னடா சொல்ற? இந்த காலத்துல பெத்த பிள்ளைகளே நம்ப கூடாது. ஒண்ணு முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க, இல்ல துரத்தி விட்டுறாங்க. இப்பெல்லாம் என் மருமக கேஸ் சிலிண்டர் எண்ணெயை தூக்க வைக்கிறான். நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி நான் சொன்னா எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காதுடா. கவிதா, கவிதா, என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு சரவணன். இருக்கட்டும். பசியா இருக்கு, 2 பேருக்கு ஏதாவது சாப்பாடு போடுமா? ம்? நீயே ஒரு தண்டை சோறு, அதுல இன்னொருத்தன் வேற கூட்டன்ட்டியா? போய் எங்கன்னா கோயில்ல பிச்சை எடுத்து சாப்பிடுங்க. வந்துட்டானுங்க காலங்காத்தால என் உயிரை வாங்கறதுக்கு. ஐயோ, இவ்வளவு மோசமான மருமகளா? எப்படிதான் சமாளிக்கிறியோ? அது சரி, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க அம்மா கிட்ட சொல்லு. இந்த அம்மா வந்துட்டாங்க, நீயே சொல்லு. மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டோம்மா. ரொம்ப வெயிலாக இருக்குமா, கொஞ்சம் மோர் கொடுமா. நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அந்த லாக்கர்ல வச்சிருக்கீங்களா 60 சவரன் நகை, அதை எடுத்துட்டு வந்து தரீங்களா? நகை இருக்கிறனால தான் நம்மளை உயிரோட வச்சுருக்கா. நகை கொடுத்தா அடிச்சே கொன்னுடுவா.
இவளை எப்படி சமாளிக்கிறது? என்னம்மா யோசிக்கிறீங்க? அவன் நகை தானே கேட்குறா, எடுத்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? அவளே ராட்சசி மாதிரி பேசுறா, அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்றியப்பா? ஐயோ அம்மா! என்னடா முறைக்கிற? நகை மாட்டிட்டு இருக்கன்னு பாக்குறியா? எங்க அப்பா சம்பாரிச்சு போட்டது. உன் ஆத்தாளுக்கும் உனக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கு இல்ல. வாடா. வேணாம் லட்சு, என்னை விட்டு லட்சு. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கரண்ட் பில் கட்ட போனவன் இன்னும் வரலையே. போனவன் போற இடத்துல அப்படியே செத்துட்டானான்னு தெரியலையே. போனவன் அவன் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்குமே எனக்கு. அப்பா என்ன வெயில். கவிதா, கவிதா, என்ன? கரண்ட் பில்லு கட்டிட்டமா? கட்டியாச்சுதான் தெரியுதுல, அதுக்கு என்ன இப்போ? ஏமா கோவப்படுற? குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. உனக்கு குடிக்க தண்ணி குடுக்க நான் என்ன வேலைக்காரியா? வாசல்ல கொலா இருக்கு பாரு, அங்க போய் குடி. ஏமா கோச்சுக்கிற? வழக்கம் போல இன்னைக்கும் கொடா தண்ணி தானா? பட்னி போட்டே கொண்டுருவா போல இருக்கு. ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. டேய், உனக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதான் நாங்க நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். டேய் கார்த்தி, டேய் எதுக்கு நான் வரணும்? டேய் டேய் கார்த்தி, ஹலோ அம்மா, கேஸ் கம்பெனி பேசுகிறேம்மா. சொல்லுங்க. கேஸ் எடுத்து வந்துடுவோம்மா. எடுத்து வர அங்கேயே இருங்க. உங்க வேற ஒரு தட்டத்துக்கு 30 ரூபா தரணுமா? எங்க வீட்டுல ஒரு தட்டை சொல்லுது, அதை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிம்மா, போக. காலைல இருந்து எங்க போயிட்டு வர? 3ஆவது தெருல சிலிண்டர் வந்திருக்கான், போய் தூக்கிட்டு வா போ. இனிமே இந்த வீட்டுல இருந்தோம்னா நம்மளை கொன்னுடுவாங்க. பேசாம நம்ம ஆவடி பத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். எப்பா எவ்வளோ பெரிய வீடு. எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தாச்சு. நம்ம ஒரு பணப்பைத்தியம், மாமனாரை கொடுமைப்படுத்துற ராசசி. இவரை மாதிரி பொம்பளைங்களை ஏமாத்துறதுல தப்பே கிடையாது. வராளா? வரா. வணக்கம் மேடம். யார் நீங்க? நான் கோவிந்தா ஜுவல்லர்ஸ்ல இருந்து வரேன் மேடம். ஆ. குழுக்கல்ல உங்களுக்கு 10 சவரன் நகை இலவசமா விழுந்துருக்குது. 10,000 பரிசு விழுந்திருக்கா? ஆமாங்க மேடம். அப்படியா? எனக்கா? நம்பர் 36 தேரடி தெரு. கவிதா நீங்க தானே? ஆமாமா, நான் அப்ப தான். உங்களுக்கு தான் விழுந்துருக்குது. அப்படியா? சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுல ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி, கொடுங்க. கடைக்காரன் கேள்வி கேட்பாங்க. இந்தாங்க போடுங்க. ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாரு. நான் பணம் சரி சீக்கிரமாங்க. ஏங்க பேனா கொடுத்துட்டு போங்க. உடனே ஐயோ ஒண்ணு வேண்டாங்க, நீங்க போய் பணம் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி, இருங்க வரேன். யாராவது வர்றதுக்குள்ள இவளை ஏமாத்திட்டு போயிடணும். வரா பணத்தோட வரா. கொடுங்க. புத்தம் புது நோட்டு. என்ன அழகா இருக்குது பாரு. நீங்க நல்லா இருக்கணும். நான் அடுத்த வீட்டுக்கு போகணும். வரட்டுங்களா? வரங்க. போங்க. ஒரு மாசத்துக்கு இந்த பணம் போதும் கோவிந்தோ. அடுத்த வீட்டுல இதே மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறாளாம் கோவிந்தோ. அங்க போய் ஆட்டைய போடுவோம் கோவிந்தோ. எவனாவது வந்துட போறான், அதுக்குள்ள வெளியே ஓடி போயிடுவான். யாரையும். ஹலோ, என்னங்க, வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு உங்களுக்கு. சீக்கிரமா வாங்க, வீட்டுக்கு வாங்க சொல்றேன். அப்பா, வீட்டுல ஏற்கனவே 140 பவுன் நகை இருக்கு.
இந்த 10 பவுனை சேர்த்தா 150. ஏங்க உட்காருங்க. கலப்பா இருப்பீங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். சரியா? இந்தாங்க. ஒரு குட் நியூஸ் இருக்கு உங்களுக்கு. அதா இருங்க வந்து சொல்றேன். சரி வாங்க. இன்னைக்கு எப்படியாவது பேசி லாக்கர் சாவியை வாங்கி நகை எடுத்துட வேண்டியதான். அப்படி கொடுக்கல வெஸ்த வச்சு கொண்டுற வேண்டியதான். ஏன் அத்தை நின்றுட்டு இருக்கீங்க? உக்காருங்க. அது மரியாதையெல்லாம் பலமா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? டீ எடுத்துட்டு வரட்டுங்களா? சரியில்லையே, என்ன நடக்கும்? டீ எடுத்துட்டு வரட்டுங்களா? டீ இன்னும் சூடாதான் இருக்கு. இந்தாங்க அத்தை, டீ குடிங்க. உங்க பழைய நகை கொடுங்க அத்தை, புதுசா மாத்திட்டு வந்து தரேன். சீக்கிரம் கொடுங்க அத்தை. உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன்? ஏமா அவசரம்? உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், நான் என்ன பண்ண போறேன்? சாவடி, நகைய கொடுக்க மாட்டாளாம். உங்ககிட்ட இருந்து எப்படி நகைய கொடுங்கன்னு எனக்கு தெரியும். கொதிக்கிற காப்பியை மூஞ்சில ஊற்றிட்டாலே இப்போ எரியுதே எரியுதே. அம்மா எரியுதே எரியுதே, அடி பாவி எரியுதே. திறந்த வீட்டுல நாய் நுழையிறாம நுழையறீங்க? ஆமா நான் தான். என்னது எனக்கு சீமந்தமா? தம்பி 3 நாளைக்கு முன்னாடியே கவரிங் நகைய கடைக்கு வந்து வாடகை வாங்கிட்டு போனப்பல காசும் தரல, ஆளும் வரல, அதான் வந்து வாங்கிட்டு போலாம் வந்தோம். வேலைக்கு போறேன்னு கொடுத்து போனோம். சரி ஒரு நிமிஷம் இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். இது கோல்டு இல்ல? இந்த கவரிங் நகருக்கு வாடகை 30,000 ரூபாய் கொடுத்துட்டு கம்முனு போ. ஏமா இது மேல திருட்டு வேலை பண்ணாதம்மா. யாரு பத்திரா திருடின்னு சொல்றீங்க? கவரிங் நகை தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்தது நீங்க தான். மரியாதையா 5 லட்சம் பணத்தை குடுறா. ஒழுங்கா மரியாதை பேசுமா, நீ தான் திருடி. யார திருடின்ற? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் புருஷன் வந்தா அவ்வளவுதான், உங்க கைய காலெல்லாம் உடைச்சிருவான். ஏய் யாரு வந்து வாடி போடி சொல்ற? அவ்வளவுதான் மரியாதை. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். யாரு அடிச்சிட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. அதான் நகை பெட்டி கொடுத்தல எடுத்துக்கல, போங்கப்பா போங்கப்பா. அது ஒரு குழப்ப போய்கிட்டு நாண்டு விட்டு சாப்பிடலாம், தூக்க மாட்டேங்குது. சார் அப்போ நகைக்கு வாடகை பிரச்சனைக்காரன் நான் கேட்டா அதெல்லாம் எங்க இருக்கு? வா நம்ம நகை வந்துச்சா, வா போலாம். அப்பா வீட்டில் ஒருத்தர் இல்லை, நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்பா நகையை லாக்கெட்டில் வச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சது நல்லதாக போச்சு. எதுக்கும் உள்ள நகை இருக்கான்னு பார்த்துக்கலாம். நகையெல்லாம் பத்திரமா இருக்கு. பாடா ஏன் பரம்பரை நகையை கொடுக்கலன்னு என்னையவே விஷம் வச்சு கொள்ள பார்த்தா. இனிமே இங்கே இருக்கக்கூடாது.
வேலை வீட்டில் யாரும் இல்லை, கிளம்பிட வேண்டியதுதான். இந்த நகையெல்லாம் வித்துட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன். உடனே கிளம்பலாம். நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை. ஒரு வழியாக ஆவடி பத்திரத்தை எடுத்துட்டோம். இனிமே நான் என் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன்.